இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கரில் எப்படி நீங்கள் மல்டிபிள் கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து என்னுடைய பிளாக்கரில் மல்டிபிள் கூகுள் ஃபார்ம் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து எப்படி நான் அப்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் ஃபார்ம் இந்த மாதிரி மல்டிபிள் கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 2 மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அது வந்து என்ன மெத்தடு அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 போஸ்ட் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். புரியுதுங்களா? சும்மா ஒரு டம்மி போஸ்ட்டு தான். 2 கூகுள் ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரி, ஸ்டூடெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபார்மு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, குவிஸ் வந்து ஃபார்ம். புரியுதுங்களா? ஸோ குரூப் 4க்கு உண்டான இந்த குவிஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி 2 கூகுள் ஃபார்ம் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளாக்கரில் நான் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து 2 போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இதில் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணக்கூடிய போஸ்ட் வந்து எஜுகேஷன் 2 அப்படிங்கிற இந்த போஸ்ட்டு. எஜுகேஷன் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவிஸ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த குவிஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு போஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போஸ்ட்டுக்கு உள்ளே வந்து நீங்கள் எப்படி இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறது, அதுவும் ஹைப்பர் லிங்க்கை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ மொத்தம் 2 மெத்தடில் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைப்பர் லிங்காக நீங்கள் கொடுத்து, ஸோ அதை கிளிக் பண்ணுனா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளாக்கர் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய இந்த பேஜஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் போயிட்டு நீங்கள் கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதோட லிங்க் எடுத்து நீங்கள் போய் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த டாப் நேவிகேஷனில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ மேபி வந்து சில பேருக்கு சைடு பார், சில பேர் வந்து பாட்டம் ஃபுட்டர் செக்ஷனில் கூட அந்த கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்து அந்த லிங்க் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 2 பேஜ் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து 2 கூகுள் ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து இதுக்கு மேலேயே நீங்கள் அதிகமான ஃபார்ம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ எத்தனை ஃபார்ம் வந்து கொடுக்குறீங்களோ அத்தனை ஃபார்முக்கு நீங்கள் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த ஹைப்பர் லிங்க்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 மெத்தட் மூலிமா கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து என்னுடைய பிளாக்கரோட பேஜில் நான் வந்து கொடுக்க போகிறேன். சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த கான்டாக்டர்ஸ் பேஜ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஐஃப்ரேம் கோடை தான் நம்ம வந்து காப்பி பண்ணி ஸோ இதில் போய் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ பேஜஸ் நம்ம போயாச்சு. இதில் வந்து நியூ பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸோ இந்த எடிட் இந்த ஆப்ஷன் போயிட்டு HTML வியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஐஃப்ரேம் போடக்கூடிய இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஐஃப்ரேம் கோட் போட்டுட்டு இதுக்கு ஒரு டைட்டில் வந்து வச்சுருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இதில் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்மோட லிங்க் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் போட்டு நான் வந்து பப்ளிஷ் கொடுத்துறேன். புரியுதுங்களா? ஸோ பப்ளிஷ் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குவிஸுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எம்பட் கோட் எடுக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து தனியாக நான் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நியூ பேஜ் வந்து போகிறேன். ஸோ நியூ பேஜ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து நான் வந்து குவிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ குவிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ கோடை இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கோடை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த செக்ஷனில் இருக்கீங்கன்னு பார்த்துங்க. HTML வியூவில் போயிட்டு தான் நீங்கள் வந்து இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் வந்து உங்களுடைய மெயின் வெப்சைட்டில் வந்து தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த பேஜோட லிங்க் வந்து ஏதாவது ஒரு மெனுவில் போய் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து தெரியும். புரியுதுங்களா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அது எங்கேயுமே வந்து தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிடனில் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஹிடனாக இருக்கக்கூடிய அந்த பேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண்டென்ட்டில் வந்து நான் வந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி கொடுக்க போகிறேன். புரியுதுங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடை நான் அடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த குவிஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து லீவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபார்ம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்லேயே இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு தனியாக பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மல்டிபிள் 10, 15 இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேஜஸ் வந்து இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அத்தனை பேஜஸும் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இந்த ஃபார்மோட
யூஆர்எல் உங்களுடைய பிளாக்கரில் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கூகுள் ஃபார்மோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் புரியுங்களா. ஸோ டாப்பில் போய் பாருங்கள். ஸோ லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதையும் கூட நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் புரியுங்களா. குவிஸையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ குவிஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு புரியுங்களா. ஓகே, ஸோ இது வந்து குவிஸ் ஃபார்மு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வந்து இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஸோ அகைன் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் செக்ஷன் வந்து போங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் வந்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஐ திங்க் வந்து 2வது போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 2வது போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எஜுகேஷன் 2 அப்படிங்கிற போஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த செக்ஷனுக்குள்ளே நான் போகிறேன், எடிட் செக்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து HTML வியூவில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து கம்போஸ் வியூவில் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம எந்த இடத்துல கொடுக்க போகிறோம், இது வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் நான் ஒரு லைன் தான் எழுதியிருக்கேன். மேபி உங்களுடைய கண்டென்ட் வந்து நம்ம லென்த்தாக இருக்கலாம் புரியுங்களா. ஒரு டெமோக்காக தான் நான் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய கண்டென்ட்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு சென்டென்ஸில் கிளிக் பண்ணால் அது வந்து இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நான் வந்து கொடுக்கணும் புரியுதுங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகணும் புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி இதை நான் கொடுக்க போகிறேன். பட் ஆனால் ஓப்பன் ஆனாலுமே கூட அது வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்லேயே தான் அது வந்து ஓப்பன் ஆகும் புரியுதுங்களா. ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மேலே டாப்பில் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கீழே வந்து பாருங்கள், இந்த இடத்துல லிங்க் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ விண்டோ டேப்பில் ஓப்பன் ஆகணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுங்க. அதே பேஜில் ரீடைரக்ட் ஆகிற மாதிரி கொடுக்காதீங்க. இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து என்னுடைய பிளாக்கரோட ஹோம் பேஜ் வந்து போகிறேன். ஸோ ஹோம் பேஜ் போயிட்டு இப்போ நம்ம கொடுத்தது என்ன எஜுகேஷன் 2ல் தான் வந்து கொடுத்தோம் புரியுதுங்களா. ஸோ அதனால் இந்த போஸ்ட்டை இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள் எனக்கு வந்து சாரி ஓகே, ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிட்டோமா, அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ ஐ திங்க் அப்டேட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்டேட் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ சேஞ்சஸ் சேவ் வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் சரி இதில் போய் ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகும் புரியுதுங்களா. ஸோ அதனால் இந்த பேஜ் நான் அகைன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் புரியுதுங்களா. இந்த கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து இது கிளிக் பண்ணுற மாதிரி அந்த மவுஸ் வந்து வராது. இப்போ வந்து பாருங்களேன், கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல போய் டச் பண்ணால் போதும், இது கிளிக் பண்ணுற மாதிரி வருது. ஸோ மற்ற இடத்துல உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வராது புரியுதுங்களா. ஸோ அப்போ என்னென்ன ஒரு யூசர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த லிங்க்கையே நீங்கள் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் டெக்ஸ்ட் அவர் கிளிக் பண்ணால் போதும். இப்போ வந்து பாருங்கள், நியூ டேப் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. நியூ டேப் ஓப்பன் ஆகிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிறது உங்களுடைய பிளாக்கர்லேயே இது வந்து ஓப்பன் ஆகுது புரியுதுங்களா. இந்த மாதிரி ஏன் நம்ம கொடுக்கணும் பேஜஸ். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 20-100 ஃபார்ம்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க உங்களுடைய பிளாக்கரில் அப்படின்னா 100 பேஜஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும் புரியுதுங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி உங்களுடைய பிளாக்கர்லேயே எல்லா கூகுள் ஃபார்மையும் இப்போ 100 ஃபார்ம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 100 ஃபார்மையும் உங்களுடைய பிளாக்கர்லேயே இந்த மாதிரி பேஜஸாக க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கரில் விசிட் பண்ணக்கூடிய அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை விட்டுட்டு வெளியில் போக மாட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் விளம்பரம், அதாவது ஆட்சஸ் நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த யூசரை வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணணும். அதாவது உங்களுடைய வெப்சைட்லேயே தான் அவர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா. எந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி அவர் வந்து உங்களுடைய வெப்சைட்லேருந்து வெளியில் போகாமல் உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து தங்க வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ 100 ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா 100 ஃபார்முக்குமே வந்து உங்களுடைய பிளாக்கரில் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பேஜஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் விளம்பரம் தெரியும் புரியுதுங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து பாதிக்காது புரியுதுங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் புரியுதுங்களா. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 100 கூகுள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க, என்னுடைய பிளாக்கருக்கு நான் வந்து ஒரு 100, 150 இல்லை 200 கூட நான் வந்து கிரியேட் பண்ணுவேன் ஃபியூச்சரில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அத்தனை ஃபார்முக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் வந்து குறைக்கக்கூடாது. இல்லை என்னுடைய பிளாக்கர் விசிட் பண்ணக்கூடிய யூசர் வந்து என்னுடைய பிளாக்கரை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 200 ஃபார்ம் வந்து ஃபியூச்சரில் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ 200 ஃபார்மே தனியாக வந்து 200 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போடணும் புரியுதுங்களா. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லது புரியுதுங்களா. இன்னொன்று நீங்கள் வேறு மாதிரி வந்து பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய பிளாக்கர் விசிட் பண்ணக்கூடிய யூசர் வந்து இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் வந்து என்னுடைய பிளாக்கர்லேயே வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் வந்து கிடையாது. ஸோ அவர் வந்து
ஜஸ்ட் நான் வந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி இதே மாதிரி நான் கொடுத்துருவேன். ஸோ இது மாதிரி வந்து ஹைப்பர் லிங்க் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன். பட் ஆனால் என்னுடைய பிளாக்கர்லேயே அவர் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. நான் வந்து 100 பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதெல்லாம் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. எனக்கே வந்து அது கன்ஃபியூஸ் ஆகும். என்னால் வந்து அதை அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ 200 ஃபார்ம் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 200 ஃபார்முக்கு நான் 200 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது. எனக்கு அதுக்கு டைம் வந்து கிடையாது. அதே சமயத்தில் அதை என்னால் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் வேற ஒரு மெத்தட் மூலியமாகவும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த 2வது மெத்தட் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து போஸ்ட் இந்த எடிட் வந்து போயிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன லிங்க் கொடுத்தீங்க உங்களுடைய பிளாக்கரில் ஒரு பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணீங்க. அந்த பேஜஸோட லிங்க்கை தான் இங்கே வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்லேயே ஓப்பன் பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து வேறு சைட்டு போயிட்டு அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வேறு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், அதே கெட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் தான். இதில் வந்து சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா உங்களுக்கு வந்து 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி லிங்க், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து லாங் யூஆர்எல்லாக வந்து ஒரு லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கே அப்படியே காப்பி கொடுத்தாலும் காப்பி ஆகிடும். புரியுதுங்களா? இல்லை எனக்கு வந்து ஷார்ட் அண்ட் யூஆர்எல்லாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி சின்ன யூஆர்எல்லாக வரும். புரியுதுங்களா? இதை காப்பி பண்ணோம்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த எடிட் செக்ஷன் வந்து போங்க. எடிட் செக்ஷன் போயிட்டு அகெயின் வந்து இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ லிங்க் வந்து கொடுங்க. லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன லிங்க் வந்து கொடுத்தீங்களோ அந்த லிங்க்கு பதிலாக இப்போ காப்பி பண்ண லிங்க் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து ஓப்பன் லிங்க் இன் நியூ விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் வந்து அப்டேட் வந்து பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிட்டீங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் சேவ்டு வந்துருச்சுங்களா? இப்போ மறுபடியும் வந்து எஜுகேஷன் 2 வந்து இந்த ஆப்ஷன் வந்து போயிருங்க. புரியுதுங்களா? இதை போயிட்டு நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ என்ன இதுக்கு முன்னாடி பழைய லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ அகெயின் வந்து பாருங்கள், ஓகே பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அகெயின் வந்து நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆனால் அந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் ஓப்பன் ஆகாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் வந்து பேஜஸ் கிரியேட் பண்ண அந்த லிங்க் வந்து கொடுக்கல, டேரெக்டாக கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக கூகுள் ஃபார்ம் நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த கூகுள் ஃபார்ம் வெப்சைட்டில் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இப்போ உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இது ஓப்பன் ஆகலை. புரியுதுங்களா? ஸோ இந்த 2 மெத்தட் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து கண்டென்ட்லேயே இந்த மாதிரி வந்து ஹைப்பர் லிங்காக கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பட் அது வந்து 2 மெத்தடில் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து உங்களுடைய பிளாக்கர்லேயே பேஜஸை வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் 200 கூகுள் ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 200 ஃபார்முக்குமே நீங்கள் வந்து பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணி என்னால் அது பேர்லாம் ஞாபகம் வச்சு கொடுக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மோட லிங்க் எடுத்து இப்போ நான் சொன்ன 2வது மெத்தட் மூலியமாகவும் நீங்கள் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ரெண்டுமே வந்து உங்களுடைய சார்ஜஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுடைய பிளாக்கரோட கண்டென்ட்டில் ஹைப்பர் லிங்காக எப்படி நீங்கள் உங்களுடைய கூகுள் ஃபார்ம் வந்து மல்டிபிளாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.